11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 4 ஹைட்ரஜன். இந்த வீடியோவிலே ஹைட்ரஜன் பிணைப்பு அதாவது ஹைட்ரஜன் பாண்ட் மற்றும் அதன் வகைப்பாடுகளான மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் மற்றும் மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? What is meant by hydrogen bond? ஹைட்ரஜன் அணுவிற்கும் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட புளூரின் அல்லது ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே உண்டாகின்ற வலிமை குறைந்த பிணைப்பு ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் பிணைப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று, மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, அதாவது ஆங்கிலத்திலே இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று, மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு, இது ஆங்கிலத்திலே இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இவை இரண்டையும் பார்ப்போம். ஒன்று, மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? உதாரணம் கொடு. இங்கு பார்ப்பது ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். C6H5 பாண்ட் OH என்பது ஃபீனால். இதனுடைய ஆர்த்தோ இடத்திலே உள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக நைட்ரோ தொகுதி உள்ள போது இந்த சேர்மமானது ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேர்மத்தில் மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு எங்கு காணப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஃபீனாலிக் ஹைட்ரஜனையும் நைட்ரோ தொகுதியினுடைய ஈதல் சகப்பிணைப்புடன் பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஆக்சிஜனையும் கவனியுங்கள். இவை இரண்டிற்கும் இடையே உண்டாகின்ற வலிமை குறைந்த நிலை மின்னியல் கவர்ச்சி விசையே மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். இது சாலிசிலால்டிஹைடு. C6H5OH என்பது ஃபீனால் என்பதை நாம் அறிவோம். இதனுடைய ஆர்த்தோ இடத்திலே ஒரு ஆல்டிஹைடு தொகுதி உள்ள போது அந்த சேர்மமானது சாலிசிலால்டிஹைடு என்று அழைக்கப்படுகிறது. சாலிசிலால்டிஹைடில் ஹைட்ரஜன் பிணைப்பு எங்கு காணப்படுகிறது என்பதை பார்ப்போம். ஃபீனாலிக் ஹைட்ரஜனுக்கும் ஆல்டிஹைடு தொகுதியில் உள்ள ஆக்சிஜனுக்கும் இடையே உண்டாகின்ற ஒரு வலிமை குறைந்த நிலைமின்னியல் கவர்ச்சி விசையே மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு சேர்மங்களிலும் ஒரே மூலக்கூறில் ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டாகிறது. எனவே தான் இது மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? உதாரணம் கொடு. இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே உருவாகும் ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டின் மூலமாக இதை புரிந்து கொள்வோம். முதலில் நாம் பார்ப்பது ஹைட்ரஜன் புளூரைடு. இது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் புளூரைடுக்கும் மற்றொரு மூலக்கூறு ஹைட்ரஜன் புளூரைடுக்கும் இடையே உருவாகின்ற வலிமை குறைந்த கவர்ச்சி விசை. இந்த விசை இரண்டு மூலக்கூறுக்கு இடையே உண்டாகிறது. இத்தகைய ஹைட்ரஜன் பிணைப்புகளானது மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே ஹைட்ரஜன் புளூரைடு ஆனது ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக HFN என்ற வாய்ப்பாட்டை பெறுகிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு நீர். H2O. ஆக இரண்டு நீர் மூலக்கூறுக்கு இடையே காணப்படுகின்ற ஹைட்ரஜன் பிணைப்பு. எனவே தான் இது மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாக நீரானது H2O n டைம்ஸ் என்ற வாய்ப்பாட்டை பெறுகிறது. எடுத்துக்காட்டு 3. நீருக்கும் அமோனியாவிற்கும் இடையேயும் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகலாம். அதாவது H2O NH3. ஆக நீரினுடைய ஒரு ஹைட்ரஜனுக்கும் அமோனியாவினுடைய எலக்ட்ரான் கவர்திறன் அதிகம் கொண்ட நைட்ரஜனுக்கும் இடையே உருவாகின்ற நிலை மின்னியல் கவர்ச்சி விசை மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. அதே நேரத்தில் நீரினுடைய ஆக்சிஜனுக்கும் அமோனியாவினுடைய ஹைட்ரஜனுக்கும் இடையேயும் ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டாகலாம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக ஒரே மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடையேயும் வெவ்வேறு மூலக்கூறுக்கு இடையேயும் வலிமை குறைந்த நிலைமின்னியல் கவர்ச்சி விசையை உருவாகும். இத்தகைய கவர்ச்சி விசைத்தான் மூலக்கூறுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீரின் ஹைட்ரஜன் பிணைப்பு பற்றி குறிப்பு வரைக. நீர் மூலக்கூறு அவைகளுக்கிடையே வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகிறது. எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம். இங்கு பார்ப்பது நீர் மூலக்கூறு H2
H2O. ஒரு நீர் மூலக்கூறு மற்ற 4 நீர் மூலக்கூறுடன் ஹைட்ரஜன் பிணைப்பை உண்டாக்குகிறது. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பினுடைய நீளமானது ஏறத்தாழ 180 பிகோமீட்டராக இருக்கும். பனிக்கட்டி. பனிக்கட்டியில் ஹைட்ரஜன் பிணைப்பு பற்றி குறிப்பு வரைக. இங்கு பார்ப்பது பனிக்கட்டியினுடைய அமைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக இவ்வாறான அமைப்பை பனிக்கட்டி பெறுகிறது. இந்த அமைப்பில் உள்ள ஒவ்வொரு ஆக்சிஜனும் நான்முகி வடிவில் அருகில் உள்ள 4 நீர் மூலக்கூறுடன் ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலமாக சூழப்பட்டுள்ளது. இவ்வாறான திறந்த அமைப்பின் காரணமாக 0 டிகிரி Cயில் பனிக்கட்டி நீருடன் ஒப்பிடும் பொழுது குறைவான அடர்த்தியை கொண்டுள்ளது. பனிக்கட்டியானது நீரில் மிதக்கிறது அல்லவா? ஏன் மிதக்கிறது? ஏனெனில் பனிக்கட்டியானது நீரை விட குறைவான அடர்த்தியை கொண்டுள்ளது. குறைவான அடர்த்திக்கு காரணம் பனிக்கட்டியினுடைய திறந்த அமைப்பு. புத்தக வினா. NH3, H2O, HF ஆகியவற்றை அவற்றின் ஹைட்ரஜன் பிணைப்பு தன்மையின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. தங்களது வரிசைப்படுத்தலுக்கான அடிப்படையினை விளக்குக. இந்த 3 சேர்மங்களிலும் உள்ள எலக்ட்ரான் கவர்திறன் அணுக்களானது புளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். இருக்கின்ற அந்த 3 தனிமங்களில் புளூரின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்டது. அதைவிட குறைவாக ஆக்சிஜனும் அதைவிட குறைவாக நைட்ரஜனும் எலக்ட்ரான் கவர்திறனை கொண்டுள்ளன. இதை நினைவில் கொண்டு 3 சேர்மங்களில் முதலில் நாம் நீரை பார்ப்போம். H2O. ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக நீரானது இவ்வாறான அமைப்பை பெறுகிறது. நீரில் உள்ள ஆக்சிஜன் 2 தனித்த இணை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் உடன் இருக்கின்ற 2 ஹைட்ரஜன்களும் ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகின்ற தன்மையை பெற்றுள்ளது. இதன் விளைவாக இருக்கின்ற 3 சேர்மங்களில் நீரே அதிக ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவிக்கும் தன்மையை பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து ஹைட்ரஜன் புளூரைடு. புளூரினானது அதிக எலக்ட்ரான் கவர்திறனை பெற்றிருந்தாலும் உடன் இருப்பது ஒரே ஹைட்ரஜன். புளூரினானது அதிக எலக்ட்ரான் கவர்திறனை பெற்றிருந்தும் இவ்வகையான ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவிக்கிறது. எனவே தான் நீரை ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவிலான ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவிக்கும் தன்மையை இது பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து அமோனியா, NH3. அமோனியாவில் 3 ஹைட்ரஜன்கள் உள்ளன. இருந்தாலும் நைட்ரஜன் மீது பிணைப்பில் ஈடுபடாத ஒரே இணை எலக்ட்ரான்கள் உள்ளது. இதன் காரணமாக அமோனியாவானது இவ்வாறாக ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவிக்கிறது. ஆக கொடுக்கப்பட்ட 3 மூலக்கூறுகளில் அதிக அளவிலான ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவிக்கும் தன்மையை பெற்றுள்ளது நீர். அதைத் தொடர்ந்து ஹைட்ரஜன் புளூரைடு, அதைத் தொடர்ந்து அமோனியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.